அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிடிக்கரணை புளிக்குழம்புங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பிடிக்கரணையில் பார்த்தீங்கன்னாக்கா விட்டமின் பிஎன்சி பொட்டாசியம் அதிக அளவுலேயே இருக்குதுங்க. இது அல்சருக்கு ரொம்ப நல்ல ஒரு மருந்தாக யூஸ் ஆகுது. அதே போல் பைல்ஸ் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டு வந்தால் பைல்ஸ் நல்லா குணமாகுங்க. இதில் பார்த்திங்கனாக்கா லோ கேலரிஸ் இருக்குது. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. 20 போல் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. வெங்காயம் கலர் மாறிக்கிச்சு. இப்போது இதில் 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லாவே இந்த ஆயிலில் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இப்போது நம்ம 2 தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த ஆயிலே நல்லா வதக்கி விடுங்க. இந்த தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாய் வைங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம். வெந்தயம் பொரியட்டும், கடுகு ஜீரகமும் நல்லா பொரியட்டும் வெயிட் பண்ணலாம். இப்போது இதில் பார்த்திங்கனாக்கா ஒரு 5 போல் சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்தாச்சு. 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நரமாக இருக்கட்டும். இதில் ஒரு தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தக்காளி குழஞ்சி வேகட்டும். பக்கம் தக்காளி வெந்துருச்சு. இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்ச ஒரு 250 கிராம் கருணையை ஒரு விசில் வச்சு எடுத்துருக்கிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி இதில் சேர்த்தாச்சு. சின்ன துண்டு வெள்ளத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு கொதி மட்டும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு. அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி மசாலாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 கப் தண்ணி இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்போட அளவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்கள். குழம்புல எண்ணெய் ஓரத்தில் நல்லா பிரிஞ்சு வச்சுருக்கும். இப்போது ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 5 பல் பூண்டு நல்லா கட் பண்ணிவிட்டு இப்போ சேர்த்துடலாம். பச்சையாகவே நம்ம சேர்த்துடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கைப்பிடி கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. நன்றி.